மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 49. அப்போ உண்மையிலேயே லவ் தானா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கோபப்பட்டீங்க என்று முறைத்தவாறே நந்துவிடம் கேட்டாள் வர்ஷினி. கேட்ட பின்பே தான் செய்த தவறை உணர்ந்தாள். மறுபடியும் பயத்தோடு அவன் முகத்தை நோக்கினாள். பெர்சனலாக பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி தான் வந்து இன்டீசெண்டாக ஒட்டு கேட்பியா என்று கேட்டு விடுவானோ என்று நினைத்தவாறு அவன் முகத்தை பார்க்க அவனோ மென்னகையோடு நின்று கொண்டிருந்தான். அதில் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தாள். அதற்குள் பிரியா அந்த பக்கம் இருந்து ஹலோ ஹலோ என்று இருமுறை அழைக்க, சொல்லு பிரியா, இங்கே ஒரு கொசு தொல்லை தாங்க முடியல என்றான் நந்து. அவன் முகத்தில் கொஞ்சமும் புன்னகை இல்லை. ஏதோ சீரியஸாக சொல்பவன் போல முகத்தை வைத்து கொண்டு வர்ஷினியை வாரிவிட, என்னது கொசுவா, நானா என்றவள் வேகமாக அவன் கையில் இருந்த போனை பறித்து ஹலோ மேடம் என்றாள். பிரியாவின் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. மேடம், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த சிடுமூஞ்சி வேண்டாம். பேசாமல் வேற நல்ல பையன் யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்றாள் வேகமாக. அப்படியா சொல்கிற என்றாள் பிரியா. அவள் கூறியதில் திகைத்தவள் என்ன இது என்ற ரீதியில் ஃபோனையும் நந்துவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் வர்ஷினி. அப்போ ஃபோனை ஸ்பீக்கரில் போடுமா, இப்போவே அவரை வேண்டாம்னு சொல்லிடுறேன் பிரியா கூறியதில் அதிர்ந்தாள் வர்ஷினி. இது என்ன வம்பா போச்சு என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஹலோ என்று பிரியா மறுபடியும் அழைத்தாள். அந்த சத்தம் நந்துவின் காதுகளுக்கு கேட்க அவளிடம் இருந்து ஃபோனை வாங்கி பேசினான். சொல்லு பிரியா. அவள் கூறியதை கேட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான். இதை பாருங்க, நீங்கள் சிடுமுஞ்சியாமே, அதனால் நீங்கள் எனக்கு வேண்டாம். நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட பேசிடுங்க, நானும் அம்மா கிட்ட பேசிடுறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்றாள் பிரியா. அதில் இன்னும் திகைத்த வர்ஷினி 2 அடி பின்னால் நகர்ந்தாள். அவள் முகத்தில் தெரிந்த பயத்தை கண்டு பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து விட்டான் நந்து. இருவருமாக சேர்ந்து தன்னை கலாட்டா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிய நந்துவை முறைக்க ஆரம்பித்தாள் வர்ஷினி. ஹலோ, என்ன ஆச்சுங்க? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? எங்க அந்த பாப்பா? பிரியா கேட்டதில் இன்னும் திகைத்தவள் ஹலோ மேடம், யாரு பாப்பா என்றாள் கோபமாக. நீதான் பாப்பா என்கின்ற வேதவர்ஷினி என்கின்ற வாயாடி என்கின்ற வேதா. நீளமாக அவள் சொல்லி முடிக்க அசையாமல் நின்றுவிட்டாள் வர்ஷினி. அவளிடம் இருந்து சத்தம் இல்லாமல் போகவும் மறுபடியும் பேசினாள் பிரியா. என்ன பஸ் ஓனர் பேத்தி, கிளாஸில் ரொம்ப கலாட்டா பண்ணுறியாமே? இப்படித்தான் கிளாஸில் எல்லார் முன்னாடியும் உண்மையை போட்டு உடைப்பியா? அதுக்கு சார் உன்னை அடித்தா அப்பா அம்மா இல்லாத பையன்னு சொல்லுவியா? பிரியா கேட்டதில் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் வர்ஷினி. பிரியாவின் குரலில் தெரிவது கோபமா இல்லை விளையாட்டாக கேட்கிறாளா என்று ஒன்றும் புரியாமல் வயிற்றில் பயம் சுரக்க அப்படியே நின்றிருந்தாள். என்ன கேள்வி கேட்டா பதிலையே காணோம்? ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் அப்படின்னு கூட தெரியாதா? பிரியா அதட்டலாக கேட்க உண்மையில் நடுங்கி போனாள் வர்ஷினி. இல்லை மேடம், விளையாட்டுக்குத்தான் என்ற அவளின் வார்த்தைகள் தந்தி அடிக்க அவள் கண்களில் தெரிந்த மிரட்சியையும் வார்த்தைகளில் தெரிந்த நடுக்கத்தையும் கண்ட நந்து, பாரா, வேதாவுக்கு பயம் எல்லாம் வருமா என்றான் கிண்டலாக. அப்போ இனிமேல் நீ எனக்கு பயப்படலைன்னா மேடமை விட்டு உன்னை திட்ட சொல்லலாம் போலிருக்கே என்று சொல்ல பயத்தோடு அவனை நோக்கினாள் வர்ஷினி. சார், சாரி சார், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இழுத்து தயங்கியவாறே கூறினாள் உள்ளிறங்கிய குரலில். விளையாட்டுக்காக என்ன வேணும்னாலும் பேசுவியா வேதா? மறுபடியும் பிரியா அதட்ட, இல்லை மேடம், சாரி மேடம். பயத்தில் அவள் வார்த்தைகள் இன்னும் தந்தி அடிக்க ஆரம்பித்தன. கலவரமாக ஃபோனையும் நந்துவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் வர்ஷினி. அவளுடைய செய்கையில் அடக்கி வைத்திருந்த சிரிப்பை மறைக்க முடியாமல் போராடினான் நந்து. பிரியா, போதும், விட்டா பாப்பா அழுதுரும் என்று சொல்லிவிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான். ஃபோனில் பிரியாவும் சத்தமாக சிரிக்க துவங்க இன்னும் பயம் அகலாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் வர்ஷினி. சரி சரி பிரியா, நான் அப்புறமா பேசுகிறேன், பாப்பா ரொம்ப மிரண்டுடுச்சு என்றான் சிரிப்பை அடக்கி கொண்டு. ஓகேங்க, பாய் வேதா குட்டி, பாய் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் பிரியா. இருவரும் செய்த கலாட்டாவில் விழி பிதுங்கி நின்றாள் வேதா. சரி சரி, கிளாஸுக்கு போ, பீரியட் ஆரம்பிச்சிடும் இல்லை? எனக்கு தான் ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் ஹவர் ஃப்ரீ, உனக்கு இல்லை, போ என்றான் புன்னகையோடு. அவள் ஒன்றும் புரியாமல் அவன் முகத்தை திரும்பி திரும்பி பார்த்தவாறு வகுப்பிற்கு வந்து சேர்ந்தாள். உண்மையில் அவள் குழம்பித்தான் போனாள். மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்த யசோதாவின் முகத்தை ஆர்வமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் பிரியா. அவரோ அவளை கண்டுகொள்ளாமல் தன் அறைக்கு சென்றுவிட அவர் பின்னாலேயே சென்றாள் பிரியா. அம்மா. என்ன? ஏதாச்சும் சொல்லுமா. என்ன சொல்லணும்? எனக்கு பதில் சொல்லு. நீ எப்போ கேள்வி கேட்ட?
அம்மா என்று சினுங்கியவள் அவரை கட்டிக்கொண்டு அவர் முதுகில் முகத்தை புதைத்தாள். அம்மா ப்ளீஸ்மா என்றாள் கெஞ்சலாக. ஒரு 5 மினிட்ஸ் உட்காரு வரேன் என்று விட்டு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றார். அவர் திரும்பி வந்தபோது கையில் காஃபியோடு நின்றிருந்தாள் பிரியா. எப்பொழுதும் அதை செய்பவள்தான். அவள் விடுமுறையில் வீட்டில் இருந்தால் அவர் வேலை முடிந்து வரும் சமயத்தில் கொஞ்சம் வேலையை எல்லாம் முடித்து வைத்திருப்பாள். அவருக்கு காஃபி போட்டு தருவாள். அழுத்தமான பார்வையோடு பிரியாவை நோக்கியவர் காஃபியை வாங்கி கொண்டார். என்னம்மா அப்படி பார்க்குற? எப்பவும் நான் செய்யறது தானே என்றாள் மெல்லிய குரலில். ஆமாம், எப்பவும் செய்யறது தான். ஆனால் இதெல்லாம் அம்மா மேலே இருக்கிற பாசத்தில்னு நினச்சேன். இப்போதானே தெரியுது உன் புருஷன் வீட்டில் செய்யறதுக்காக ரொம்ப வருஷமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க போல என்றார் கிண்டலாக. திகைத்தாள் பிரியா. என்னடி சத்தத்தையே காணோம் என்றார் காஃபியை குடித்து கொண்டே. பெருமூச்சு ஒன்றை விட்டவள் அவர் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள். அம்மா இதுக்கு மேலே எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு? எனக்கு நந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் பதில் சொல்லவில்லை. ஆனால் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் விட்டுடுறேன் என்று சொன்னவளை அலட்சியமாக பார்த்தார் யசோதா. எதுக்குமா அப்படி பார்க்குற? பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா? சின்னதாக சிரித்தவர், நீ ஏன் வேண்டாம்னு சொன்னாலும் இனி முரளி விடுவான்னு நினைக்கிறியா? என்கிட்ட தலை கீழே நின்னாச்சும் உன்னை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் விடமாட்டான். ஆனால் முழு மனசோட நீ சம்மதிக்கலன்னா நான் போக மாட்டேம்மா பட்டென்று பிரியா சொல்ல உண்மையில் திகைத்து தான் போனார் யசோதா. அவர் அருகில் நெருங்கி அமர்ந்து அவர் கையை கட்டி கொண்டு அவர் தோளில் சாய்ந்தவள், உன் மேலே அவ்வளவு பாசத்தை வச்சுட்டு பாதியிலேயே விட்டுட்டு போக நான் ஒன்றும் அப்பா இல்லைம்மா. அவர் தான் உன்னை பற்றி யோசிக்காமல் போயிட்டாரு. நான் எப்பவும் உனக்காக இருப்பேம்மா. அவள் விழிகளில் இருந்து வடிந்த கண்ணீர் அவர் உடையை நனைத்தது. மெதுவாக தன் மகளின் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தவர் அவள் கண்ணீரை துடைத்து விட்டார். முரளியோட வீட்டுக்கு உன்னை மருமகளா அனுப்ப எனக்கு கசக்குமா என்ன? அவங்கள விட உன்னை யார் நல்லா பார்த்துக்குவாங்க? அதிலும் நந்து, அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவர் கூறினாலும் அவர் முகத்தில் கொஞ்சமும் சந்தோஷம் இல்லை. அப்புறம் என்னம்மா யோசிக்கிற என்றாள் பிரியா அவர் முகத்தை ஆராய்ந்தவாறே. உன்னோட மாமா அத்தையை நினச்சி கவலையாக இருக்குடி. உனக்கே தெரியும் இல்லை நடந்த பிரச்சனையை பற்றி. அப்பா இருந்தப்போ எவ்வளோ பிரச்சனை ஆச்சு. அம்மா உண்மையிலேயே ஏதோ பிரச்சனைன்னு மட்டும்தான் தெரியும். அது என்னன்னு எனக்கு தெரியாது. கண்கள் மூடி ஆழ்ந்த மூச்சு ஒன்றை இழுத்து விட்டார் யசோதா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீயும் நானும் தனியாக இங்கே என்ன பண்ணுவோம்னு மாமா வந்து அவர் கூட கூப்பிட்டார். ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கல. சொந்த வீடு, அப்பா வாழ்ந்த இடம், இதை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லை. இதை பற்றி எல்லாம் தெரியாமல் முரளி அப்பாவோட வேலையை எனக்கு வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் அந்த வேலை கிடைச்சிடணும்னு. அப்போதான் மாமா என்ன அங்கே வர சொல்லி கூப்பிட மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் வேலை கிடைக்க தாமதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மாமாவும் அத்தையும் மறுபடியும் வந்து என்ன கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க. எனக்கு அவங்கள முழுசாக எதிர்த்துக்கவும் பயம். நாளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என்னோட சொந்தம்னு இருக்கிறது அவங்க மட்டும் தானே. அப்பா இருந்ததும் அவங்க சொந்தங்கள் எல்லாம் சத்தம் இல்லாமல் நம்மளை வெட்டி விட்டுட்டாங்க. மாமாவையும் இழந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் எனக்குள்ள. இதோ பாரு யசோதா, பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக இங்கே என்ன பண்ணுவ? உனக்கு துணைக்கு இங்கே ஆளுங்களும் இல்லை. ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் மன்னார்குடியிலேருந்து இங்கே ஓடி வர முடியுமா? கொஞ்சம் தூரமாக இது. இவ்வளவு தூரத்தில் விட்டுட்டு நாங்கள் தினம் அங்கே பயந்துக்கிட்டு இருக்கணும். சொல்கிறத கேளு. நீ படித்த பொண்ணு, அங்கேயே ஏதாச்சும் வேலை வாங்கி தரேன். பார்த்துட்டு எங்கள் பக்கத்துலேயே இரு. நம்ம வீட்டில் உனக்கு இருக்க பிடிக்கலன்னா வேறு வீடு பார்த்து கொடுக்குறேன், அங்கே இருந்துக்கோ. இல்லை அண்ணா, அவரோட வேலை எனக்கு கிடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்சா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அப்போது உங்கள் அண்ணன் சொல்கிறதுக்கு என்ன மரியாதை? அப்படி இல்லை அண்ணி, அவர் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு வர எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போது நாளை பின்ன ஏதாச்சும் பிரச்சனைனா எங்களை தேடி வந்துடாத. முகத்தில் அடித்தாற்போல் பிரியாவின் அத்தை கூறிவிட அந்நேரத்தில் சரியாக வந்தான் முரளி. நடந்த பிரச்சனை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.